ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ஒரு ஏழை குடும்பம் எந்த விதமான வேலை வாய்ப்புமே இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிசய கல் கிடைக்குது. அந்த கல் கிடைச்சதுக்கப்புறம் ஏழையாக இருந்தவங்க கோடீஸ்வரனாக திடீர்னு மாறுறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சொல்லியே ஆகணும். ஒரு ஷாக்கிங் கிளைமேக்ஸ்னு சொல்லலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான கிளைமேக்ஸோட சொன்ன மூவி தான் பாராசிட். ஸோ வெல்கம் டு த சினிமா வேர்ல்டு மாமே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணிட்டு டேரெக்டாக மூவிக்குள்ளே போகலாம். ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த மொபைலை கையில் வச்சுட்டு இருக்கார்ல, ஸோ அவர் தான் நம்ம ஹீரோ. டவர் கிடைக்கல அப்படின்னு சுற்றிட்டு இருக்காரு. ஏன்னா பக்கத்து வீட்டு ஒய்ஃபை வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இவங்க. அப்பா பக்கத்து வீட்டு ஒய்ஃபை பாஸ்வேர்ட் மாற்றிட்டாங்கப்பா, இனிமேல் நம்ம மொபைல் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லல. அப்படியே ஃபோனை மேலேயே வச்சுட்டு சுற்று, கண்டிப்பாக எங்கன்னா நெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அவர் ப்ரெட்டு தான் சாப்பிட்றாரு. அந்த ப்ரெட்டை சாப்பிட்றப்பே தெரியுது அவங்க எந்த அளவுக்கு வறுமையில் இருக்காங்க. ரெண்டாவது மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கே அவங்கள்ட்ட அமௌண்ட் கிடையாது. ஸோ நம்ம ஹீரோ பக்கத்தில் இருக்கவங்க தான் நம்ம ஹீரோவோட தங்கச்சி. ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கடைசியில் நெட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க பாத்ரூமில் தான் கிடைக்கும். அங்கே உட்காந்து தான் மொபைலை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பீஸா கவர்லாம் இருக்கும் இல்லைங்க, இந்த பீஸா பாக்ஸ் இருக்கும்ல, அந்த பாக்ஸ் செய்கிற வேலை தான் இன்றைக்கி ஃபுல்லாக அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா இன்றைக்கான வேலை தான் செஞ்சுட்டு இருக்கலே கொசு மருந்து அடிக்கிற வரையில் நான் ஜன்னலை பூட்டுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவோட அப்பா சொல்கிறாரு, பரவாயில்ல நமக்கு ஃப்ரீயாகவே அடிச்சு விடுவாங்க, இங்கே நிறைய பூச்சிகள்லாம் இருக்குன்றாங்க. அப்படியே கட் பண்ணால் அந்த சைடு இந்த பீஸா பாக்ஸ் எல்லாம் செஞ்சு அனுப்பியிருப்பாங்கல்ல, அவங்க சத்தம் போடுறாங்க, என்னங்க நீங்கள் ஒரு பாக்ஸோடு சரியாக செய்யலை, ஏன்னா அந்த கொசு மருந்து அடிக்கலை எல்லாத்தையும் மாற்றி செஞ்சுருவாங்க அவங்க அவசரத்தில், அதனால் உங்களுக்கு பணம் தர முடியாதுன்னு சொல்லலை, இதை நம்பி தாங்க நாங்கள் இன்றைக்கி சாப்பாட்டுக்கான வழியே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட தங்கச்சியும் போய் அவங்கள்ட்ட கெஞ்சி பேசி ஒரு வழியாக அதுக்கான அமௌண்ட்டை கொஞ்சம் வாங்குறாங்க. அதை வச்சு தான் நைட்டு அவங்க சாப்பிட்டுருக்காங்க. இப்போவே தெரியுது இவங்க எந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலின்றது. இவங்க ஃபேமிலியே ஜாலியாக பேசிட்டு சாப்பிட்ருக்க அந்த ஜன்னல் ஓரமாக பார்த்தா அவங்க வீட்டுக்கு முன்னாடி எவனோ ஒருத்தர் வாமிட் எடுத்து உச்சா போகிறான். என்னடா அது இவனுக்கு இதே வேலையாக போச்சுடா, டெய்லி இந்த இடத்துல தான் அவன் வாமிட் எடுத்துகிட்டு இருப்பான் போல். ஃபேமிலியே மொத்தமாக உட்காந்து கவலைப்பட்டுருக்காங்க. இவனுக்கு இதே வேலையாக போச்சு, நம்ம வீடு வீடு மாதிரி தெரியுதா, அவனுக்கு டாய்லெட் மாதிரி தெரியுதானே தெரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கலையே திடீர்னு ஒரு சவுண்டு வருது. டேய் யாரா நீ இங்கே எதுக்கடா நின்றுட்டுருக்க, போடாங்கிட்டு, இது என்ன வீடா அவன் பாத்ரூமா, ஒழுங்கா பேசுகிறா, பட்டனை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கத்திட்டு இருக்கான். அது வேறு யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். தள்ளி போட முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சவுண்டு விடுறான். இதெல்லாம் பார்த்து அவங்க இங்கே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம தான் தட்டி கேட்க முடியல, அவனாக தட்டி கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பா சொல்கிறாரு, பயங்கரமான ஆள் தான்டா அவன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் வேகமாக பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ளே வரான். ஐயோ சாப்பிட்ருக்கீங்களா, கொஞ்சம் சொல்லியிருந்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு வந்திருப்பேன்ல அப்படி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, டே உனக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் கொண்டு வந்திருக்கேன்டா, இது உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறான். எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் வைங்க அப்படின்றாங்க. ஸோ நம்ம ஹீரோ சொல்கிறான் அவன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு, சொல்லியிருந்தா நானே வெளியே பார்த்துருப்பேன்லடா, நீ ஏன்டா வீட்டுக்கெல்லாம் அப்படின்னு அது மாதிரி ஒரு சங்கடமாக சொல்கிறான். எங்கள் வீட்டுக்கு வரதே ஏன்னா ஹீரோட ஃப்ரெண்டு ரொம்ப ஒரு ரிச்சான ஒரு ஃபேமிலி. ஸோ அந்த ஒரு ஏற்றத்தாழ்வோட நம்ம ஹீரோ பேசுகிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸை நடுவில் வைக்கிறான். அவனும் நடுவில் வச்சு ஓப்பன் பண்ணால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கல் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் நினச்சாங்க சாப்பாடாக இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஏதோ சாப்பிட்றதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்கல. உள்ளே பார்த்தா ஒரு கல். அதை அவன் என்ன சொல்கிறான்னா, இது எங்கள் தாத்தாவோட கலெக்ஷன். எங்கள் தாத்தா பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் படிக்கலே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கல்லெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாரு. ஸோ அவரோட கலெக்ஷனில் தான் ஒன்றுது. ஸோ இதில் இந்த கல்லோட ராசி என்னன்னு கேட்டிங்கன்னா, யாராக இருந்தாலும் அவங்கள பணக்காரங்களாக மாற்றிடுமா. ஏழையாக இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு எங்கள் தாத்தா சொல்லிட்டு இருந்தார். அதனால தான்டா உனக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். ஸோ அதை நம்ம ஹீரோவும் வாங்கி பார்க்குறான், நல்லா கல்லாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அவனை வெளியே கூட்டிகிட்டு வரான். ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து லைட்டாக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க. அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறான், டே எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணுவியாடா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ என்ன வேணால் சொல்கிறான், நான் அவனுக்காக பண்ணி கொடுக்குறேன்டா அப்படிங்கிறான். ஸோ என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி எனக்கு ஒரு தெரிஞ்ச பொண்ணு இருக்குடா, அவளுக்கு பார்த்தீங்கன்னா பணக்கார வீட்டு பொண்ணு, அவளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஹீரோ இப்போ காலேஜ் படிக்க வேண்டியது, ஆனால் காலேஜ் படிக்க நம்ம ஹீரோட்ட காசு இருக்காது. அதனால தான் நம்ம ஹீரோ காலேஜுக்கு போகாமல் இருப்பான். ஸோ நீ கண்டிப்பாக நம்ம கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய பையன்டா, நீ இந்த பொண்ணுக்கு சொல்லித்தர முடியும், நல்ல சேலரியும் கிடைக்கும்டா அப்படின்னு. ஸோ அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், ஏன்டா உனக்கு தான் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க யூனிவர்சிட்டியில், அவங்கள விட்டா என்ன அப்படின்னு கேட்கல. ஐயோ அவனுங்களெலாம் விட்டு அந்த பொண்ணையே கெடுத்து நாசம் பண்ணி என் பேரையும் அசிங்கப்படுத்திடுவானுங்கடா, நீ தான் கரெக்டான ஆள் அப்படிங்கிற நம்ம ஹீரோ சொல்கிறான்.
நீ அந்த பொண்ணை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்கல. அவனும் சொல்கிறான், ஆமாடா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ அதனால தான் உன்னை நம்பி அனுப்புகிறேன். ஸோ அப்படிங்கல சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வேணுமேடா அப்படிங்கல. நீ எல்லாம் ஃபேக்காக ரெடி பண்ணிக்க மச்சி, அதெல்லாம் விஷயமே கிடையாது, வேலை கிடச்சா போதாதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ண சொல்கிறான். அங்கிட்டு கட் பண்ணால் அந்த சைடு நம்ம ஹீரோவோட தங்கச்சி இருக்கா இல்லையா, அவள் பெருசாக வேறு லெவலில் ஃபேக் சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணுவாள். ரெடி பண்ணி அவளும் கொடுத்துட்டா. அவங்க அப்பா பார்த்துட்டு நம்மளோட பொண்ணுக்கு இப்படி ஒரு டேலண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்கல. நமக்கு தான்ப்பா வந்துட்டு இன்னும் அவளை பற்றி தெரியல, அவள்லாம் உண்மையிலே சூப்பராக ஒரு ஆர்ட் ஸ்கூல் போயிருந்தானா வேறு லெவலில் ஆர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருப்பா அப்படிங்களே. இந்த சைடு ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஒரு பணம் இல்லாத ஒரு சுச்சுவேஷனால தானே அவங்க பிள்ளைங்க யாருமே வந்து முன்னேற முடியலன்னு அவங்க அப்பாவும் கவலைப்படுறாரு. நம்ம ஹீரோ வாழ்த்தி அனுப்புகிறாரு, இன்டர்வியூக்கு போகிற நல்ல ஒரு வேலையோட வாடா, நல்ல ஒரு ஐடியாஸ் இருக்கவன்ட்ட, நீ பெரிய ஆளாக வருவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாரு. அங்கே நேராக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோ அந்த வீட்டை நோக்கி போகிறாரு. அதில் போயிட்டு அந்த பணக்கார வீட்டிலலாம் மேக்ஸிமம் வெளியே ஒரு மைக் அண்ட் கேமரா வச்சுருப்பாங்க. அது வழியே வந்துட்டு நான் தான் சின்னோட ஃப்ரெண்டு வந்திருக்கேன், ரெக்கமெண்ட் பண்ணால அப்படிங்கல. உள்ளே வாங்க அப்படின்னு போய் பார்த்தா வீடியோ வேறு லெவலில் இருக்குது. இவங்க தான் அந்த ஃபேமிலி. ஸோ அந்த படத்தை பற்றி அளவுக்கு வந்துட்டு ஒரே ஒரு கான்செப்ட் தான். ஒரு ஃபேமிலி வந்து ஏழையாக இருப்பாங்க, ஒரு ஃபேமிலி பணக்காரங்களாக இருப்பாங்க. 2 பேரும் சேம் டு சேம் தான். அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு கதையாக தான் இருக்கும். அந்த பணக்கார லேடியும் வந்துட்டாங்க, நீ என் பொண்ணுக்கு கிளாஸ் எடுக்கிறதா இருந்தால் ஒரு கண்டிஷன் இருக்குப்பா அப்படிங்கல. எனக்கு இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் தேவை கிடையாது, நீ எப்படி கிளாஸ் எடுக்கிறன்றத உன்னோட ஃபஸ்ட் கிளாஸில் வந்து நான் உட்காந்து பார்ப்பேன், அது உனக்கு ஓகேனா உடனே நான் வேலைக்கு வச்சுக்குவேன். ஏன்னா வந்து சின்ன பொறுத்தளவு எனக்கு சின் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஆனால் அவனோட ஃப்ரெண்டுன்றப்ப நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது. அதனால் வந்து கண்டிப்பாக உன் கிளாஸை நான் பார்த்துட்டு தான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறான். ஸோ அப்படியே பார்த்தா அந்த சைடு இவங்க தான் அவங்க பொண்ணு. ஸோ கிளாஸ் எடுக்கிறாரு நம்ம ஹீரோ. நேராக வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறாரு, இதோட ஆன்சரை சொல்லு அப்படிங்கல. ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப வந்து கன்ஃபியூஸ்ட் ஆகுறாங்க, சொல்லலாமா வேணாமா, அது ரைட்டாக இருக்குமா தப்பாக இருக்குமான்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கல. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே டக்குன்னு வந்து அந்த பொண்ணோட கையை பிடிச்சிடுறாரு. கையை பிடிக்கவுமே வந்துட்டு எல்லாத்துக்குமே ஷாக்கு, அந்த பொண்ணுக்கும் ஷாக் ஆயிடுச்சு. ப்ளஸ் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு என்ன டக்குன்னு இந்த பையன் கையை பிடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பல்ஸை வந்து நோட் பண்ணுறான். ஸோ அவனோட பல்ஸ் ஏன் இவ்வளோ ஹையாக இருக்குது, ஸோ ஒரு எக்ஸாம் எழுதுறேன்னா மேக்ஸிமம் வந்து உன் பல்ஸை வந்து கரெக்டான ரேட்டில் வச்சுக்க பார்த்துக்கோ. எதையுமே வந்துட்டு நீ பெருசாக நினச்சி ரொம்ப வந்து கஷ்டப்படாத, எல்லாம் ஈஸின்னு நினச்சி பண்ணு, உனக்கு எல்லாமே ஈஸியாகவே முடியும். இப்போ நீ சொல்ல வந்த பதில் வந்து கரெக்டு தான், ஆனால் வந்து நீ அதுக்கு ரொம்ப தயங்குற, எதுக்குமே தயங்காதன்னு சொல்லிட்டு ஒரு லெசன் எடுக்கிறான் பாருங்கள். இந்த சைடு வந்துட்டு அந்த பொண்ணோட அம்மாவுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்க. ஐயோ இப்படி ஒரு ஆள் கிடைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸை கொடுத்துட்டு நீங்கள் இனிமேல் வந்துட்டு வாரத்தில் 5 நாள் கிளாஸ் இருக்கணும், என் பொண்ணுக்கு நீங்கள் தான் இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த நம்ம ஹீரோவையும் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு, நீங்கள் வந்துட்டு ஒரு வேறு லெவல் டீச்சர், இதுவரை வந்தவங்க 1 மாதம் கூட தங்கினது கிடையாது, ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு சூப்பரான டீச்சராக வருவீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வாழ்த்துறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் அந்த இடத்துல ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சு வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை கூப்பிடையில இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தன் அம்பை எடுத்து டக்கு டக்குன்னு எரிஞ்சிட்ருக்கான். அது வேறு யாரும் கிடையாது, அந்த லேடியோட ஒரு 2வது பையன் தான். ஸோ அவன் ரொம்ப வாழை பிடிச்சவன். அவங்க அம்மா சொல்கிறாங்க, இவன் எந்த அளவுக்கு வாழை பிடிச்சவனா நைட்டு வந்து திடீர்னு புலி வருதுன்னு ஒரு நாள் கத்தியிருக்கான். எல்லாம் புலி வந்துருச்சுன்னு ஆள் ஃபுல்லாக எந்திரிச்சு ஓடனா கடைசியில் புலி பொம்மையை வச்சு இதான் புலி அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கானாமா. அந்த அளவுக்கு ஒரு வாழை பிடிச்ச மோசமான ஆளாக இருக்கான். அவனை கட்டுப்படுத்தவே முடியலைங்க. இவனை வந்து மேய்க்கிறதுக்கே வந்து எனக்கு இன்னும் 2 ஆள் வேணும், இவனுக்கு எந்த டீச்சருமே செட் ஆக மாட்டுறாங்க அப்படிங்கல. ஸோ நேராக பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களும் பேசிகிட்டு இருக்கல, ஐயோ குழந்தைங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த சைடு சமாளிச்சுட்டு இருக்கான். அப்புறம் தான் கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க, இந்த மாதிரி அவன் ட்ராயிங்லாம் பண்ணுறான், அவன் மனசுக்குள்ளே வந்துட்டு நம்மளை மாதிரி இயல்பான வாழ்க்கை இல்லை, அவன் ஒரு டிஃப்ரெண்ட்டான உலகத்தில் வாழ்கிறான், அவனை கைட் பண்ணுற மாதிரி ஒரு ஆள் இருந்தால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வந்து அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு போகலை. இப்போ தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது, எனக்கு தெரிஞ்ச என் ரிலேட்டிவில் ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க பார்த்தீங்கன்னா வந்து சாதாரணமாக அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது, பட் ஆனால் அவங்க உங்கள் பையனுக்கு சூப்பராக டீச் பண்ணுவான், வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். கண்டிப்பாக நீங்கள் கூட்டிகிட்டு வந்தே ஆகணுங்கிறான். அது வேறு யாருமே கிடையாது, அவங்க தங்கச்சியை தான் வந்து ஹீரோ அப்பாயின்ட் பண்ணியிருக்கான் அந்த இடத்துல. ஸோ தங்கச்சிக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி, ஒரு நிமிஷம் நான் வந்து உன் தங்கச்சி கிடையாது, நான் ஒரு டீச்சரு, அந்த பையனுக்கு சூப்பராக கைட் பண்ணணும் அவ்வளோதானே. அதெல்லாம் கேட்டு நல்ல ப்ரிப்பரேஷனோட வந்து அந்த லேடிகிட்ட பேசிகிட்டு இருக்கல. இந்த சைடு அந்த குட்டி பையன் நம்ம டீச்சர்னு எட்டி பார்த்துட்டு இருக்கான். அதை தலையிலே ஒரு கொட்டை வச்சு அவங்க அக்கா பற்றி விட்டுட்டு அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவங்க தங்கச்சியும் ஒன்றா உட்காந்துருக்கதை இவன் வந்து குறுகுறுனே பார்த்துட்டு இருக்கா, வேற யாரும் நினச்சிக்கிட்டா போல. ஸோ அந்த டீச்சரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதாவது நம்ம ஹீரோவோட தங்கச்சியும் அந்த ரிச் லேடியும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து கிளாஸ் எடுக்கலான்னு மேலே வந்துட்டார். மேலே வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு குறுகுறுன்னு பார்த்துட்டு அவங்க யார் அப்படின்னு கேட்கல. உன் தம்பிக்கு வந்திருக்க புதுசாக கூட்டிகிட்டு வந்திருக்க டீச்சர் அப்படிங்கல. ரொம்ப அழகாக இருக்காங்களே. ஆமாம் அழகாக இருப்பா, அழகாக தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோவும்.
உனக்கு வந்து அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கல நம்ம ஹீரோ டக்குன்னு சிரிக்கிறான். எனக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் எதுவுமே இல்லைங்களே. அந்த பொண்ணு டக்குன்னு நம்ம ஹீரோட கையை பிடிச்சி கிஸ் பண்ணிடுது. ஸோ என்னடா அது, அவன் ஃப்ரெண்டு வேற இவனை தான் நம்பி அனுப்பிவிட்டா, இவனே இப்படி வேலையை பார்த்து வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணலை. இந்த சைடு பார்த்தா அந்த வாள் பிடிச்சவன் அவன் காலில் பார்த்தீங்கன்னா அம்பை குத்தி வச்சுட்டு தலையிலாக படுத்திருந்தான். அவனை போயிட்டு அவன் சும்மாவே அடங்க மாட்டான்னு தெரியுது. ஸோ ஆனால் அந்த இடத்துல பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணுக்கிட்ட பயங்கர பணிவாக நடந்துக்கிறான். ரொம்ப வந்து அட்டாச் ஆகிட்டான். இதை பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். இவன் யாருக்கிட்டையுமே இப்படி பண்ண மாட்டானே, எப்படி உங்ககிட்ட மட்டும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டான். அதாங்க டீச்சர், அதுதான் அதில் தான் நான் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து ஹீரோவோட தங்கச்சியும் பயங்கரமாக வந்துட்டு சூப்பராக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறாங்க, அவள் வரைஞ்சிருக்க ட்ராயிங்கை பார்த்தீங்களா, இந்த இடத்துல டார்க்காக ஒன்று இருக்குது பாருங்கள், வேறு எதுவும் கிடையாது, உங்கள் பையன் ஒரு பேயை பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து அந்த அம்மாவையும் கொஞ்சம் பயமாற்றி விட்றாங்க. இவங்களும் வந்து ஒரிஜினல் டீச்சர்னு அவங்களும் நம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் வந்திருக்காரு. வந்ததுக்கப்புறம் இவங்கள்ட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க தான் நம்ம டாசனுக்கு வந்த புது டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களும் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு, சரிம்மா லேட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு என் டிரைவர் அனுப்பி வைக்கிறேன், அவர் டேரெக்டாக உங்கள் வீட்டிலே ட்ராப் பண்ணிடுவார் அப்படிங்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா டிரைவரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே லைட்டாக பேச்சா ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே வந்துட்டு நல்லா பேச ஆரம்பிக்கிறான். நீங்கள் கமிட்டடாக சிங்கிளாக கேட்கல, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட அண்டர் வேரை கலட்டி பார்த்தீங்கன்னா வந்து காருக்குள்ளே போட்டு வைக்கிறாங்க. ஏதோ ட்ராப் மாதிரி ஒன்று செட் பண்ணுறாங்க. சரி எதுக்குடா அதை பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கல. இந்த சைட் கட் பண்ணால் ஃபேமிலியே ஒன்றா உட்காந்து ஒரு இந்த டிரைவர்லாம் வந்து சாப்பிட்ற மாதிரி அங்கே ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஸோ அங்கே உட்காந்து எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சாப்பிடுங்க, எல்லா சாப்பாடும் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சாப்பிட்றாரு. அப்போ தான் வந்துட்டு ஹீரோட அப்பா சொல்கிறாரு, நான் டிரைவராக இருந்திருக்கேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஓட்டாத காரே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் ஏற்கனவே ஒரு ட்ராப் செட் பண்ணி வச்சிட்டேன் அப்படிங்கல. இந்த சைடு அந்த பிஸ்னஸ் மேன் காரில் வரையில் ஒரு பேப்பர் கீழே விழுகுது. அப்படியே எடுத்து அது என்னன்னு பார்த்தா ஒருத்தரோட அண்டர்வேர் வந்து அங்கே இருக்குது. ஸோ இது யாரோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் குறுகுறுன்னு பார்த்துட்டு நேராக நம்ம டிரைவரை தான் நோட் பண்ணுறாரு. சரி இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டிரைவராக இருக்கோம், நம்ம ஒரு கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்குள்ளே இது மாதிரி ஏதாவது ஒன்று கிடஞ்சதுன்னா அது டிரைவரை தானே எல்லாத்துக்கும் சந்தேகப்படுவாங்க. ஸோ அதை அப்படியே ஒரு பேக் பண்ணி நம்ம பிஸ்னஸ் மேன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ரிச் லேடிகிட்ட காட்டுறாங்க. இங்கே பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கல. அவங்களும் செம சாக்கு, நம்ம டிரைவர் வந்துட்டு கார்லேயே, அதுவும் என் கார்லேயே தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த சைடு கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க வச்ச ட்ராப்பு நல்லாவே வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து அன்றைக்கி கிளாஸை முடிச்சுட்டு கிளம்புறாங்க. கிளம்பையில் வந்து அந்த ரிச் லேடி வந்து பேசுகிறாங்க. பேசாலேயே நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, என்னாச்சு உங்கள் டிரைவருக்கு அப்படின்னு கேட்கல. டிரைவர் கொஞ்சம் மோசமானவராக இருக்கான், அவன் டைப்பே கொஞ்சம் சரியில்லாத ஆளாக இருக்கான், அதனால் வேலையை விட்டு தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலை. சரி டிரைவர் நேற்று உங்கள் கூட வரையில் உங்கள்கிட்ட எதுவும் தப்பாக நடந்துக்கிட்டானா அப்படின்னு கேட்கல. அதெல்லாம் இல்லைங்க, என்னை நேராக கொண்டு போய் வீட்டிலே விட்றேன்னா அப்படிங்கல. ஐயோ அவனா, வீட்டை காமிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்கல. இல்லைங்க, நான் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நடந்து போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே போகலே நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து ஜெனினான ஒரு டிரைவர் வேணுமா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அவரை நான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கல. எனக்கு கண்டிப்பாக வேணுங்க அப்படிங்கிறாங்க. அடுத்த நாளே டிரைவரை கூட்டிகிட்டு வந்து நிற்கிறாங்க. அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட அப்பா தான். ஸோ நேராக கூட்டிகிட்டு போய் அவங்க ஆஃபீஸ்லேயே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நேராக நம்ம பிஸ்னஸ் மேனே பார்த்துட்டு அவர் கார்லேயே ட்ரைவ் பண்ணல. அவர் காஃபி ஒன்று வச்சுருக்காரு. அந்த காஃபி கொஞ்சம் கூட வந்து சின்ன ஒரு கலக்கம் கூட அடையலை. அதை பார்த்துட்டு, ஐயோ நீங்கள் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டிரைவராக இருக்கீங்க போலயே, முன்னாடி இருந்த டிரைவரோட நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக கார் ஓட்டுறீங்க அப்படிங்கல. தேங்க்யூ சார், எனக்கு இதெல்லாம் விஷயமே கிடையாது, என்னோடய சர்வீஸில் இதெல்லாம் எனக்கு ஜிஜிபி மேட்டர், இதை போய் இப்படி வந்து பெருசு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயங்கரமாக கார் ட்ரைவ் பண்ணுறாரு. இதெல்லாமே அவங்க முன்னாடியே வீட்டிலே வந்து ஃபேமிலியாக பிளான் பண்ணதான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா ஃபேமிலியே வந்து பிளான் பண்ணுறது வந்துட்டு அந்த வீட்டு வேலைக்கார ஒரு அம்மா இருப்பாங்கல்ல, அந்த ஹவுஸ் லேடி, அவங்கள தான் வந்து நெக்ஸ்ட்டு வேலையை விட்டு தூக்குறதுக்கு. ஏன்னா நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வேலை வேணும்ல. ஸோ ஒரே வீட்டில் எல்லோரும் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்கெட்சு போடுறாங்க. அப்போ தான் அந்த பொண்ணுகிட்ட கேட்கல, அந்த ஹவுஸ் லேடிக்கு ஒரு பழம்னா ரொம்ப அலர்ஜியாமா, அந்த அலர்ஜி வந்துட்டு இருக்கனால அந்த வீட்டில் அந்த பழமே பேனாமா, யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்களாமா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு நம்ம ஹீரோ வந்து அந்த பழத்தை லைட்டாக சுரண்டி, ஆப்பிள் மாதிரி தான் இருக்குது, அதை அப்படியே லைட்டாக தூக்கி விடுறாங்க அந்த அம்மாவுக்கு. அதை தூக்கி விட்டோடனே அந்த அம்மாவுக்கு தாங்க முடியாத பயங்கரமான வந்து இருமல் வர ஆரம்பிக்குது. ஒரு ஹாஸ்பிட்டலில் உட்காந்து செக் பண்ணல. இந்த சைடு நம்ம ஹீரோட அப்பா போயிட்டு அவங்க தனியாக அந்த சைடு பேசிகிட்டு இருக்கல, இவங்க வந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறாரு. செல்ஃபி எடுத்து அந்த அம்மா பின்னாடி நிற்கிற மாதிரி அந்த உட்காந்துருக்காங்கல்ல, ஸோ அதை கவர் பண்ணுற மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாரு. எடுத்துகிட்டு போய் இந்த ரிச் லேடிகிட்ட காட்டுறாரு. இங்கே பாருங்கள், இந்த அம்மா அங்கே இருக்கிறத நான் பார்த்தேன், நானும் என் பொண்ணு செல்ஃபி எடுக்கலை, இவங்க வந்து பின்னாடி இருந்தாங்க, இவங்க ஃபோனில் பேசிக்கிட்டாங்க, இவங்களுக்கு டிபி நோய் இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ டிபி நோயின்றது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயங்க, அது குழந்தைங்களுக்கெல்லாம் சமைக்கலை, அவங்க கைப்பட்டதை நீங்களும் சாப்பிடுவீங்க, உங்களுக்கும் இந்த நோய் வந்ததுன்னா உண்மையிலுமே இது சாதாரண நோயே கிடையாது, கொரியாவில் இது அதிகமான பேத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே வந்துட்டு ஒன்று கிரியேட் பண்ணி விட்றாரு இந்த சைடு
அப்பா. ஸோ இதை கேட்டவுடனே அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம ஷாக் ஆகுது. ஐயோ! இது எதாவது பண்ணியே ஆகணுங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த சைடு வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாரு. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து ரெடியாக அந்த ரிச் லேடி வீட்டுக்குள்ளே வரும்போது ரெடியாக அந்த பழத்தையும் எடுத்து இதை சுரண்டி கரெக்டாக அவங்க மேலே தூக்கி விட்டுறாங்க. அவங்களும் வந்து அந்த ரிச் லேடி வீட்டுக்கு வரப்போ பயங்கரமாக இருமிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டுமே மேட்ச் ஆயிருதா. ஸோ அவங்க பிளான் பண்ண மாதிரி இவங்களும் இருமிக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் அதை பார்த்துடுறாங்க. நேராக போயிட்டு இருமிட்டு அதை போயிட்டு அந்த டிஷ்யூ இருக்குல்லங்க, டிஷ்யூ அந்த டிஷ்யூவில் வந்து சளியை வந்து இது பண்ணிட்டு அப்படியே வந்து போடுவாங்கல்ல. ஸோ நேராக போயிட்டு அந்த டிஷ்யூவில் வந்து கரெக்டாக நம்ம ஹீரோட அப்பா வந்து ஜாமை ஊற்றி விட்ருவார். போய் எடுக்கிற மாதிரியே போயிட்டு அந்த ஜாமை வந்து பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி ஜாமை ஊற்றி விட்ருவார். அது பிளட்டு மாதிரியே இருக்கும். அங்கேருந்து எடுத்து காட்டுவார். இங்கே பாருங்கள் பிளட் இருக்குது அப்படிங்கல. ஐயோ போச்சு, ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படிங்கல. இந்த சைடு பேர் 2 பேர் ரகசியமாக பேசுகிறாங்க. இது என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டார். இப்படி ஒருத்தங்களை எதுக்கு நீ அப்பாயின்மெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்ன பயங்கரமாக திட்டுவாருங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க, நானும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஸோ இவங்களை இப்போயே நம்ம வேலையை விட்டு அனுப்பிடலான்னு சொல்லிட்டு இவங்களே பிளான் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் அவங்க வந்து கை கொடுத்துக்கிறாங்க. நானும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீங்களும் யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்ட்டு. ஸோ இது எல்லாமே நம்ம ஹீரோ அவங்களோட ஃபேமிலியே வந்துட்டு பிளான் பண்ணுது. பட் அந்த பிளான் வந்து கச்சிதமாக வந்து முடிவு பண்ணி முடிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்துட்டு அப்படியே அவங்கள வேலையை விட்டு அந்த அம்மா வந்து அனுப்பி விட்றாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு வந்துட்டு என்னமோ தெரில, வேலையை விட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லை. இதுவும் அந்த வீட்டையே திரும்பி திரும்பி பார்த்துட்டு ரொம்ப சோகமாக போகிறாங்க. பார்க்குறதுக்கு நமக்கே கொஞ்சம் பாவமாக இருக்குது. ஒரு வேலைக்காக ஏன்டா இவ்வளோ தூரம் பண்ணுறீங்க, 3 பேர் வேலையில் இருக்கீங்க, எதுக்கு இது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப சேடாகவே வேறு ஏதாவது வேலை பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. ஸோ இந்த சைடு கட் பண்ணால் நேராக வந்துட்டு நம்ம பிஸ்னஸ் மேன் இருக்கார்ல, அவர் கார்லேயே வந்துட்டுருக்காரு. வந்துட்டுருக்காரு, அந்த ஹோட்டலில் ஒன்று ஓரமாக நிறுத்துறீங்களா, எனக்கு ஏதாவது சாப்பிட்ணும் போலே இருக்குது அப்படிங்கல. நம்ம டிரைவர் சொல்கிறாரு, நம்ம ஹீரோட அப்பா சொல்கிறாரு, ஏங்க வீட்டில் சமைக்கிறதுக்கு ஆள் இல்லையா அப்படிங்கல. இல்லைங்க, இருந்த லேடி என்னன்னே சொல்லாமல் வேலையை விட்டு போயிட்டாங்க. அவங்க பயங்கரமாக சமைப்பாங்க. ஆனால் என்ன 2 பேர் சாப்பிட்டா அவங்க ஒரு ஆள் சாப்பிடுவாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஆனால் அவங்க செய்கிற வேலைக்கு இதுவே அதிகம் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு வர்றாரு. அப்போ நம்ம ஹீரோட அப்பா வந்து ஒரு கார்டு கொடுக்குறாரு. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா இதில் வந்து உங்கள் ரிச் ஃபேமிலிக்கு மட்டும், விஐபிஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க வந்து சப்ளை பண்ணுறாங்க ஆளுங்களை. ஸோ இதில் இருக்கவங்க எல்லாமே வந்து நல்ல ட்ரெயின் ஆனவங்க, உங்கள் வீட்டு வேலைக்கு இவங்க கரெக்டாக இருப்பாங்க, கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அப்படிங்கின்னு ஒரு கார்டை கொடுக்குறாரு. அந்த கார்டை பார்க்கல பயங்கரமான ஒரு ப்ரைஸ்ஃபுல்லான ஒரு பேப்பரில் தான் செஞ்சுருக்காங்க. அந்த கார்டை வாங்கினோடனே உடனே ரிச் லேடி வந்து கால் பண்ணி புக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி எங்களுக்கு வீட்டு வேலைக்கு ஆள் வேணும் அப்படிங்கல. எங்களோட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீட்டு வேலைக்கு ஆள் சப்ளை பண்ணுறோம், பட் ஆனால் வந்து இதுக்கெலாம் நீங்கள் முன்னாடி புக் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு பேசுகிறது என்னமோ அந்த ரிச் லேடி தான். ஆனால் அந்த சைடு பேசுகிறது வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான். ஏதோ பெரிய கம்பெனிலேருந்து பேசுகிற மாதிரி சூப்பராக பேசுகிறாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த சைடு ஓகேங்க, எனக்கு வந்து நாங்கள் புக் பண்ணிடுவோம் அப்படிங்கல. இந்த மாதிரி மந்த்லி மெம்பர்ஷிப் இருக்குது, நீங்கள் அந்த மெம்பர்ஷிப்பை வந்து கரெக்டாக போட்டுருங்க, அப்போ தான் எங்கள் ஆள் அங்கே வந்து கரெக்டாக வேலை செய்வாங்க அப்படிங்கல. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, நீங்கள் ஆளை மட்டும் அனுப்பி வைங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அவர்களே வந்து புக்கிங்லாம் முடிச்சு நம்மளோட ஹீரோயினோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வேலைக்கு சேர்றாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஹீரோ, ஹீரோயின், அதுக்கப்புறம் வந்து ஹீரோவோட அப்பா, ஸோ எல்லாருமே வந்துட்டு அவங்க அம்மா எல்லாருமே ஒரே வீட்டில் வேலை செய்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வழியாக வந்துட்டார் நைட்டு ட்ரைவ் பண்ணிட்டு. அவங்க ஏதோ பொருள்லாம் வாங்கியிருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு. ஸோ அப்போ அந்த குட்டிச்சத்தான் இருக்கான்ல, அந்த அடங்கவே மாட்டான்ல, அவன் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோட அப்பா வந்து ஸ்மெல் பண்ணுறான். ஸ்மெல் பண்ணிட்டு வேகமாக ஓடி போயிட்டு நம்ம ஹீரோட அம்மாவையும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மெல் பண்ணுறான். ஸ்மெல் பண்ணிவிட்டு உங்கள் 2 பேர்த்தோட ஸ்மெல்லுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறான். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம அந்த ரிச் லேடி இருக்காங்கல்ல, என்ன சொல்கிற நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கல. இல்லை எனக்கு வந்துட்டு அந்த டீச்சரோட ஸ்மெல்லும் வந்துட்டு ஒரே மாதிரி தான் தெரியுது, எனக்கு தெரிஞ்சு உங்கள் 4 பேர்த்தோட ஸ்மெல்லுமே ஒரே ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லல. அவன் ஏதோ சொல்கிறான், சின்ன பையன் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கல. இங்கிட்டு கட் பண்ணால் ஃபேமிலியாக உட்காந்துருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ட்ரெஸ்ஸை ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க, எல்லாம் ஒரே ஸ்மெல்லாக தான் வருது. ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இது எதுவுமே நம்மளோட ட்ரெஸ்ஸோட ஸ்மெல் கிடையாது, நம்ம இருக்க இந்த வீட்டோட ஸ்மெல்லு. ஸோ அந்தளவுக்கு ஒரு மோசமான ஏரியாவில் தான் இருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோட அம்மா சொல்கிறாங்க, அதுக்காக ஒவ்வொருத்தரோட ட்ரெஸ்ஸையும் ஒவ்வொரு விதமான கம்ஃபர்ட்லேயே முக்கிய இழுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு வந்துட்டு நம்ம ஹீரோட அப்பா சொல்கிறாரு, இப்போ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் கிடையாதுயா, எங்கிட்டோ நம்ம 4 பேரும் சுத்தமாக வேலை வாய்ப்புகளே இல்லாமல் இருந்தோம், இப்போ 4 பேர்த்துக்குமே ஒரே வீட்டில் வேலை கிடச்சிருக்கு, இதை நினச்சி எல்லோரும் சந்தோஷப்படுங்க, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அந்த சைடு பார்த்தா அந்த கல் தான் எல்லாத்துக்குமே காரணம்னு நினச்சி நம்ம ஹீரோ வந்து அந்த கல்லையும் தொட்டு தொட்டு கும்பிட்டுக்கிறான். ஸோ அப்படியே கட் பண்ணால்
இன்றைக்கி வந்துட்டு இவங்க எல்லாருமே எங்கேயோ வெளியே போகிறாங்க. இந்த ரிச் ஃபேமிலி மொத்தமாகவே வந்துட்டு ஒரு வெக்கேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கேஷன் போகிறாங்க. இந்த பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பிடிக்கவே இல்லை. ஏன்னா நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்கு தான் அந்த பொண்ணுக்கு தினமுமே பிடிக்கும். அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, தயவு செஞ்சு இன்றைக்கி வேண்டாமே, ஸோ நேராக அந்த டீச்சரை கூப்பிடுங்களே, இன்றைக்கி நான் படிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு, நீ என்ன வர வர ஸ்டடீஸ்லாம் ரொம்ப அக்கறை காட்ட ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து தரன்னு எல்லாத்தையும் எழுத்துட்டு போகிறாங்க. ஒரு வழியாக வந்து வெக்கேஷனுக்கு கிளம்பிட்டாங்க. அப்படியே கட் பண்ணால் அந்த சைடு நம்ம ஹீரோவோட ஃபேமிலி மொத்தமுமே ஆல்ட் ஆகிட்டாங்க அந்த இடத்துல. ஸோ எல்லோரும் வந்துட்டு அவங்களும் ஆள் இல்லை, ஆள் இல்லாத வீடு, இவங்களும் ஏதோ ஒரு சின்ன ஒரு வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால் அந்த பெரிய வீட்டை பார்த்ததும் கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சரி இப்படி வீட்டில் நம்மளும் இருந்து பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க மொத்த ஃபேமிலி சேர்ந்துட்டு. ஸோ அவன் பெட்டில் படுத்துக்கிறான், அவங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதிலெல்லாம் குளிக்கிறாங்க, போயிட்டு அப்புறம் குடிக்கிறாங்க, மொத்தமாக வந்து அந்த கிரவுண்டில் வந்து விளாட்றாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலாக வந்து எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து ஹாப்பியாக பேசிட்டு ஒரு மாதிரி ஜாலி மூடாக போயிட்டுருக்கு. போகலே வந்து ஒரு மோசமான ஒரு குடும்பம் இப்போ ஒரு பணக்கார வாழ்க்கையை தானே வாழ்கிறாங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கல திடீர்னு வந்துட்டு இந்த சைடு பேசிகிட்டே எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. ஒரு காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. யாரோ வந்துட்டு வந்திருக்க மாதிரி தெரியுது. ஐயோ இந்நேரத்துக்கு யார் வந்திருக்கா அப்படிங்கல. சரி நீ திறந்து பாரு யார் அப்படிங்கல. ஸோ அந்த கேமரா வழியே பார்க்குறாங்க. இந்த பழைய லேடி ஒருத்தவங்க வந்து வேலை செஞ்சாங்க, வீட்டு வேலை, அந்த அலர்ஜி வந்ததில்ல. ஸோ அவங்க தான் வந்திருக்காங்க. தயவு செஞ்சு கதவை திறங்க, நான் இங்கே ஒன்று மிஸ் பண்ணிட்டு போட்டேன், எடுக்கலான்னு தான் வந்தேன் அப்படிங்கிற. என்னத்தை மிஸ் பண்ணீங்க அப்படிங்கிற. இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வீட்டுக்கு கீழே இருக்க ஒரு இடத்துல வந்து என்னோடய முக்கியமான பொருளை வச்சுட்டு போயிட்டேன், தயவு செஞ்சு திறந்து விட்டிங்கன்னா நான் வந்து எடுத்துக்குவேங்க அப்படிங்கிற. நீங்கள் யாருன்னு கேட்கல, நான் தாங்க முன்னாடி வேலை செஞ்சவங்க, நீங்கள் இப்போ வேலை செய்கிறவங்க தானே, ப்ளீஸுங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து கதவை திறந்து விட்றாங்க. அந்த இடத்துல எல்லாம் ஒழிஞ்சிக்கிறாங்க. சரி ஒரு 5 மினிட்ஸுங்க, நான் உடனே எடுத்துகிட்டு போயிடுவேங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இவங்களும் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள பேஸ்மெண்ட் இருக்கும்ல, ஸோ அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போகிறாங்க. இந்த சைடு பார்த்தா கேமராவோட அந்த இதையுமே வந்து அத்து விட்டுருக்காங்க யாரோ. ஸோ அந்த சைடு அவங்களும் பேஸ்மெண்ட்டை போய் தள்ளுறாங்க. என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படிங்கல. தயவு செஞ்சு நீங்கள் பார்த்துட்டே இருக்காமல் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அந்த லேடியும் பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. என்னங்க பண்ண போகிறீங்க அப்படிங்கல. அந்த பேஸ்மெண்ட்டை திறக்கிறாங்க. பேஸ்மெண்ட்டுக்குள்ளே ஒரு ரூம் இருக்குது. ஸோ அதை பார்த்தா நம்ம ஹீரோ, ஹீரோயின், அவங்க அப்பா எல்லாருமே அந்த இடத்துல ஒளிஞ்சிருந்து தான் பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவோட அம்மாவுக்குமே ஒரே ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது வீட்டுக்கு கீழே வீடு அப்படிங்கல. ஸோ அப்போ தான் அந்த அம்மா சொல்கிறாங்க, இது மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு பேரழிவு வந்ததுன்னா, யாராவது நாட்டுக்கு சண்டை நடக்கலை, இந்த மாதிரி பணக்காரங்களாம் வந்துட்டு ஒளிஞ்சிக்கிறதுக்காக ஒரு இடம் வச்சுருப்பாங்க. இது மாதிரி எல்லா பணக்காரங்க வீட்லேயுமே வந்துட்டு அடியில் பேஸ்மெண்ட்டில் ஒரு வீடு இருக்கும். ஸோ இது இவங்களுக்கு தெரியாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டை வந்து அவங்க வச்சுருப்பாங்க. அந்த வேலைக்காரமாக இருப்பாங்கள்ல, அவங்க ஹஸ்பண்டை வச்சுருப்பாங்க. என்னென்னு கேட்கல, இது மாதிரி எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் மனநலம் சரியில்லை இப்போ. ஸோ அவர் நிறைய கடன் வாங்கி வச்சுட்டாரு, கடன்காரங்கள்லாம் எங்களை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அவர் ஒளிஞ்சிக்கிறதுக்கு இடம் வேண்டியது இருந்தது. அதனால் ஒரு 6 வருஷமாக அவர் வந்துட்டு இங்கே தான் இருக்கார் அப்படிங்கிற. நமக்கே ஷாக்காக இருக்குது. என்னடா 6 வருஷமாக ஒருத்தர் பேஸ்மெண்ட்லேயே வாழ்ந்துட்டுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சரி ஹீரோட அம்மாவும் அதெல்லாம் தெரியாது, நான் போலீஸ்க்கு கால் பண்ணுறேன், நீங்கள் அப்போ திருட்டுத்தனமாக இங்கேருந்து திருடி சாப்பிட்டு இருந்திருக்கீங்க, தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லலை. ஸோ இந்த சைடு வந்துட்டு நம்ம ஹீரோ, ஹீரோயின் எல்லாம் படியிலேருந்து ஒளிஞ்சு எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காங்க. அவங்களும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. என்னடா அது 6 வருஷமாக ஒருத்தன் வீட்டுக்கு கீழே வாழ்ந்துட்டுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே பார்க்க இங்கே பேசிகிட்டு இருக்கல திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, தயவு செஞ்சு வந்துட்டு எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஜஸ்ட்டு வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டா போதும், அதுக்கான வந்துட்டு மணியை நான் பே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து அவங்க பயங்கரமாக கெஞ்சுறாங்க. கெஞ்சிட்டு அவங்கள கொஞ்சம் காசெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த காசை வச்சுக்கோங்க, உங்களுக்கு மாதம் மாதம் காசு கொடுத்துட்றேன், 2 நாளைக்கு ஒரு தடவை அவருக்கு ஃபுட்டு கொடுத்தா போதும், இல்லைன்னா சும்மா நீங்கள் விட்டாலே போதும், அவரே ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து சாப்பிட்டுக்குவார் அப்படிங்கிற பேசிக்கிட்டு இருக்கலே. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம மொத்த கும்பலும் படியிலேருந்து ஒட்டுக்கிட்டு இருந்தானுங்களே, எல்லோரும் கீழே விழுந்துட்டானுங்க. இதையும் பார்த்தா அந்த அம்மா வந்து டக்குன்னு ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓ நீங்கள் எல்லாம் ஒரே ஃபேமிலியா, அப்போவே நினச்சேன், டிரைவரு வேலையை விட்டு போனால் என்னையும் திடீர்னு வேலையை விட்டு தூக்குனாங்க, இதெல்லாம் உங்கள் வேலை தானா, இருங்க நான் இதை வீடியோ எடுத்துட்டேன், முதலாளி அம்மாவுக்கு நான் சென்ட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த அம்மாவும் மிரட்ட ஆரம்பிக்குது. ஸோ இவங்களும் எல்லாரும் ஐயோ தயவு செஞ்சு அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் சாக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே லூஸ் மாதிரி தான் இருக்குதுங்க. ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சோஃபாவில் படுத்துட்டு இவங்களை முட்டி போட வச்சு கை தூக்க வச்சு பயங்கரமாக பிளாக்மெயில் பண்ணி விளாண்டுட்டு இருக்குங்க. நீ அப்பா, நீ பொண்ணு, நீ பையன், நீ அம்மாவா, என்னடா குடும்பம் இது, மானங்கட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளாக்மெயில் பண்ணி சிரித்து இந்த இடத்துல கமெண்ட் பண்ணி விளாண்டுட்டு இருக்கானுங்க. அதுலேயும் அந்த அம்மாவோட ஹஸ்பண்டு லூஸு மாதிரியே தான் இருக்கான். கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவன் தெளிவு மாதிரியே தெரியல, ரொம்பவும் பார்த்தீங்கன்னா மென்டல் மாதிரியே பேசுகிறான். இந்த சைடு அந்த அம்மாவும் கொஞ்சம் மென்டல் மாதிரி தான் பேசுது. என்னடா நம்மளை சொல்லிட்டு இவனுக்கு பெரிய மென்டலாக இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு பிளான் பண்ணி பூராத்தையும் அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க போட்டு. அவனுக்கு ரெண்டுத்தையும் போட்டு அடித்து கடைசியாக அந்த மொபைலை பிடுங்கி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த வீடியோவை டெலீட் பண்ணி விட்ருவான். டெலீட் பண்ணிவிட்டு எல்லாம் சைலன்ஸாக இருக்க ஒரு நேரத்தில் திடீர்னு ஒரு ஃபோன் அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ வேகமாக போயிட்டு நம்ம ஹீரோட அம்மா அந்த ஃபோன் எடுத்து சொல்லுங்கள் அப்படிங்கல.
அந்த சைடு பார்த்தா நம்மளோட ரிச் லேடி இருக்காங்கல்ல, அவங்க பேசுறாங்க. "இன்னும் ஒரு 8 நிமிஷத்துல நாங்க பார்த்தீங்கன்னா அங்க வந்துருவோம். ஸோ என்னாச்சுங்க ட்ரிப் போனீங்க?" அப்படி கேட்கல. அது ஓவரா மழை பெய்யறனால எல்லாரும் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ப கேன்சல் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால நாங்களும் வந்துருவோம். ஸோ பையனுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபுட் ஆசை காட்டி தான் நான் வந்துட்டு ஆ கூட்டிட்டு வரேன். அதனால வந்து நாங்க வரதுக்குள்ள அவங்க ஏதோ ஒரு ஃபுட்டு சொன்னாங்க. நம்ம வந்து பழரசம்னு வச்சுக்கலாம். நான் வரதுக்குள்ள பழரசம் செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவும் வேக வேகமா போயிட்டு அந்த தண்ணியெல்லாம் காய வச்சு பழரசத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ, அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி மொத்தமா சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த 2 பேத்தையும் வந்து தர தரன்னு இழுத்துட்டு போய் இந்த பேஸ்மெண்ட்ல கட்டி போட்டுர்றாங்க. "நீங்க இனிமே வாயவே திறக்கக்கூடாதுடா நாங்க வர வரைக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு கட்டி போட்டுர்றாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க குடிச்ச அந்த பாட்டில்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் டேபிள்லேருந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. க்ளீன் பண்ணி மொத்தமா ஒரு கவரில் போடலயே, அவங்க வர சத்தம் கேட்குது. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அந்த வேஸ்ட்டையும் உள்ளே இழுத்துக்கிட்டு அந்த டேபிள் கடியிலே அவங்களும் ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த சைட் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து திரு திருன்னு மேலே ஓடி போய் அந்த பொண்ணோட ரூம் இருக்கு இல்லையா, அங்கே ஓடுறாரு. இந்த சைடு அவங்க எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்து நேராக அந்த குட்டி பையனும் அப்படியே வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறான். மேலே போகும். நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அந்த பொண்ணோட ரூமோட பெட்டுக்கடியில் போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த கட்டில் இருக்குல்ல, கட்டில் கடியில் போய் ஒளிஞ்சுக்கிறான். கரெக்டாக அந்த பொண்ணும் மேலே வந்து படுக்குது. கட்டில் மேலே தான் படுக்குது. இவன் கட்டில் கீழே படுத்திருக்கான். இந்த சைடு பார்த்தா அந்த உள்ளே கொண்டு போய் விட்டாங்களா அந்த அம்மா, வேலைக்காரம்மா, அது உடனே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே மேலே ஓடி வர ஆரம்பிக்குது. இதை நம்ம ஹீரோவோட அம்மாவும் கேட்டுட்டாங்க. உடனே அங்கேருந்து ஒரே ஒரு கிக்கு தான் எத்தி விட்றாங்க. அப்படியே படியில் உருண்டுக்கிட்டே போய் அந்த அம்மாவும் வந்து செவுத்தில் அடித்து நின்றுது. தலையிலையும் பயங்கரமாக அடிபட்டுருது. இதை நம்ம ஹீரோவோட அப்பாவும் பார்த்து வேகமாக அந்த அம்மாவை தரன்னு உள்ளே எடுத்துகிட்டு போய் அந்த பேஸ்மெண்ட்டே வந்து பூட்டுறாரு. கதவையும் பூட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் செக் பண்ணுறாரு இந்த அம்மாவும் வந்து உள்ளே வந்து விழுந்ததை. நீ எப்போ அங்கே தப்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவையும் தரன்னு உள்ளே எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ தான் ஒரு விஷயம் தெரியுது, நம்ம பிஸ்னஸ் மேனோட வீட்டில் அந்த ஒவ்வொரு படி ஏரியாலையும் ஒவ்வொரு லைட், அந்த சென்சார் லைட் வச்சுருப்பாங்க. அந்த லைட்டை வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, அந்த ஒரு மென்டல் இருக்கான்னு அவன் புருஷன், அவன் பார்த்தீங்கன்னா தலையை வச்சு தட்டுறான். நான் உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து சேவகனாக இருப்பேன், உங்களுக்கு வந்து நன்றி, எனக்கு சோறு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த ஏதோ பேசிகிட்டு இருக்கான் தனியாக. என்னடா நீ சொல்கிற அப்படிங்கல. அப்போ தான் வந்துட்டு பார்க்குறோம். வந்து அந்த லைட்டை வந்து அவன் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கான். எதுக்குன்னா வந்து அவருக்கு நன்றி சொல்கிறானாமா. அவருக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கனால, அவருக்கே தெரியாமல் எனக்கு அவர் சாப்பாடு கொடுத்துட்ருக்காரு, எனக்கு அவர் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோட்டோவெல்லாம் அங்கே ஒட்டி வச்சுருக்கான். அப்போ தான் தெரியுது அவன் கோட் லாங்குவேஜ் மூலமாக நன்றி சொல்கிறான்ட்டு. இந்த கோட் லாங்குவேஜ் எப்படின்னா தட்டியும் சொல்லலாம், அந்த மாதிரி லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணியும் சொல்லலாம். அந்த லைட்டை வந்து லாங் ஆன் பண்ணுறது, அப்புறம் டக்குன்னு அமர்த்தி அமர்த்தி ஆன் பண்ணுறது, இந்த மாதிரி கோட் லாங்குவேஜ்னு இருக்குல்ல. இந்த கோட் லாங்குவேஜை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவன் வந்து அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருப்பான். டேய் நீ என்னடா பயங்கரமான லூஸாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பா அந்த இடத்துல பார்த்துட்ருக்காரு. இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, ஏதோ சென்சார் ப்ராப்ளம் ஆட்டிருக்கு, அதனால தான் அதை அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி இவனுங்களும் மடத்தனமாக விட்டுறானுங்க. இந்த கோட் லாங்குவேஜ் வந்து நம்ம ஹீரோவுக்கு தெரியும். ஹீரோ வந்து இந்த கோட் லாங்குவேஜ் படிக்கக்கூடியவர், ஏன்னா இதெல்லாம் அவர் படிச்சிருப்பார். அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு வந்துட்டு ஒரு கதை சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவோட அம்மாக்கிட்ட. ஒரு நாள் என் பையன் வந்து தனியாக வந்து உட்காந்து கேக் சாப்பிட்டுட்டு இருக்கான், நைட்டு பசிக்குதுன்னு சொல்லிட்டு. கேக் சாப்பிடல பேஸ்மெண்ட்லேருந்து ஏதோ ஒரு பேயை பார்த்து பயந்துருக்கான். ஏதோ ஒன்று வந்து இவன் கையில் வச்சு இந்த கேக்கை பிடுங்கி சாப்பிட்ருக்கு அப்படின்னு. இப்போ தான் புரியுது, அந்த பேய் வேறு யாருமே கிடையாது, இந்த அம்மாவோட புருஷன் பேஸ்மெண்ட்டில் இருக்கான்ல, இவன் தான் அன்றைக்கி பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஏதாவது திருடுத்தீங்களான்னு மேலே வந்திருக்கான் போல். இதை பார்த்து தான் அந்த பையன் வந்து பேயின்னு நினச்சி அவன் பயந்துக்கிட்டு அவனும் ஓடிக்கான். இப்போ தான் அந்த கதையும் புரிய வருது நமக்கு. அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு நம்ம ஹீரோட அப்பாவும் கேட்டுட்ருக்காரு, எப்படா இந்த இடத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கல. எனக்கு இங்கே இருந்து பழகி போச்சு, எனக்கு இங்கே இருக்க தான் பிடிச்சிருக்கு, இந்த வீட்டுக்குள்ளேயே எனக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னு பார்க்கல. வீட்டை சுற்றி பார்த்தா அதில் தேவையான எல்லா பொருளுமே இருக்குது. இதை வச்சு தான் இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருக்கான் போலையே. மேலே போய் அந்த அம்மாவை பார்த்தா அந்த அம்மா தலையில் அடிபட்டுருக்கு, ஆனால் உயிர் இருக்குது, மயங்கி இருக்காங்கன்னு தெரிஞ்சோடனே நேராக போயிட்டு அந்த அம்மாவை கொண்டு போய் கீழே சேஃபாக வந்து படுக்க போட்டு அப்படியே நம்ம ஹீரோட அப்பாவும் அங்கேருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாரு. வந்துட்டு எல்லாம் வீட்டுக்கு போகணும் இல்லை, அதனால எஸ்கேப் ஆகிறது. இந்த சைட் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அந்த கட்டில் கடியிலேருந்து ஒரு எந்திரிச்சு எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறான். அந்த சைடு அவங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மா எல்லோரும் கிளம்புங்க போங்கன்னு சொல்லிட்டு இருக்கல. அந்த குட்டி வாள் பிடிச்சவன் இருக்கான்ல, அவன் ஒரு முழு டென்ட்டே தூக்கிட்டு ஓடி வர ஆரம்பிக்கிறான். நான் வெளியே போயிட்டு வந்து டென்ட்டு போட்டு வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்டல் மாதிரி அவன் பாட்டு தூக்கிட்டு போகிறான். இப்போ தான் புரியுது, இருக்கிறதுலே இந்த வீட்டில் பெரிய அரக்கு இருக்கேன் இவன் தான் முதல்ல. அதனால தான் இவன் புரிஞ்சுக்குவான்னு சொல்லிட்டு அவன் வந்து சுற்றிட்டு இருக்கான் போல். இந்த வீட்டில் 2 அரக்கு இருக்கான்றதை நமக்கு இப்போ தான் தெரிய வருது. பேயிற மலையில் திடீர்னு டென்ட்டை போட்டு அவன் பாட்டு
பாட்டுக்கு வந்து இருந்துக்கிறேன் அப்படிங்கிறான். ஸோ இந்த சைடு வந்துட்டு அடமடப்பயலே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த ரிச் ஃபேமிலியே வேடிக்கை பார்க்குறானுங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சைடு அவங்க பொண்ணு உட்காந்து யார்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வேறு யார்கிட்டையும் டெக்ஸ்ட் பண்ணல, நம்ம ஹீரோ கூட தான் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவும் போய் உள்ளே போய் படுத்து தூங்குமா, நாங்கள் இன்றைக்கி ஹால்லே தூங்குறோம், அப்புறம் என்ன பண்ணுறது, இந்த லூஸு போய் டென்ட்டை போட்டுட்டு உட்காந்துக்கிட்டான், அதில் மழை தண்ணிலாம் ஒன்றும் ஒழுகாதில்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்காலே வந்துட்டு பேச்சோட பேச்சை நம்ம டிரைவரே வந்து இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு டிரைவர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த அம்மாவையும் பிடிச்சிருக்கு. ஆனால் வந்து இவங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம் தான் ஒத்து போகுது, நம்ம டிரைவரோட ஸ்மெல்லு தான் எல்லை தாண்டி வருது, அவரோட ஸ்மெல்லே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த கலீஜான பிளேஸ்க்கெல்லாம் நான் போயே ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனால் அங்கே வர ஸ்மெல்லு தான் அவர் மேலே அடிக்குது அப்படிங்கிற அந்த ரிச் லேடியும் சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு அப்படி தான் தோணுது, நான் அந்த ஏரியாவுக்குள்ளே போயே ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிற நம்ம ஹீரோட அப்பாவும் அவரோட ட்ரெஸ்ஸை எடுத்து லைட்டாக ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. ஸோ அதாவது அவங்க ஏரியாவில் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து அந்த ஸ்மெல் அடிக்குமாமா. ஸோ அந்த ஏரியாவை சார்ந்தவங்கள இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக தான் பேசுகிறாங்க ஒரு சைடு. ஸோ சரி, எது எப்படி இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு அவனுங்களாம் நைட்டாக அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க தூங்கின உடனே அவங்க 2 பேரும் தூங்கினதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் வருது. வேறு யாரும் நம்ம ஹீரோட அம்மா தான், தூங்கிட்டாங்க, இப்போ நீங்கள் எஸ்கேப் ஆகலாம்னு ஒரு மெசேஜ் போடுறாங்க. உடனே டோட்டல் ஃபேமிலி 3 பேருமே அப்படியே அந்த வீட்டை விட்டு பொறுமையாக சத்தம் இல்லாமல் எஸ் ஆகுறாங்க. முதல்ல எஸ்கேப் பண்ணோடனே வேகமாக வீட்டுக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமாக மழை பெய்யுது. என்னடா அது இவ்வளோ மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டத்திலே ஓடுறாங்க. அதுக்கப்புறம் ஓடி போய்ட்டு அந்த இடத்துல ஒரு இடத்துல நின்று பேசுகிறாங்க. இது மாதிரி நம்ம மாட்டிக்கிட்டோம், என்ன பண்ணுறது, 2 பேர் உள்ள பேஸ்மெண்ட்டில் கிடக்காங்க, இப்போ நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம், திருப்பி நம்ம எப்படி வந்து அவங்கள வெளியே கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமாக பயப்படுறாங்க. அப்போ தான் ஹீரோயினோட அப்பா சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், ரொம்ப பதட்டப்படாதீங்க, நிறைய விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணி பண்ணுவோம், ஆனால் பிளான் பண்ணி பண்ணுறது தான் எப்போவுமே சொதப்போம். எந்த விதமான பிளானுமே இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணோன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இதை ஏன்ட்ட விடுங்க, நாளைக்கு எப்படியாவது அவங்க 2 பேர்த்தையுமே நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வெளியே அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இந்த பிளான் எல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் 2 பேரும் அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாகிறாங்க. வேகமாக வீட்டுக்கும் போகிறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா நம்ம சென்னையில் வெளில வந்து எப்படி வீடெல்லாம் மூழ்கி இருந்துச்சு, அது மாதிரி அந்த ஏரியா மொத்தமே தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. ஏன்னா இவங்கெல்லாம் பேஸ்மெண்ட் மாதிரி தான் ஒரு இடத்துல இருக்காங்க, ரொம்ப கீழே அடியில் தான் வீடு இருக்கும். ஸோ மழை தண்ணி எல்லாம் எல்லாத்து வீட்டுக்குள்ளேயே புகுந்து மொத்தமாக எல்லாமே வீடே வந்து சுத்தமாக மூழ்கி போச்சு. எல்லா பொருளையும் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இருக்காரு இந்த சைடு நம்ம ஹீரோட அப்பா. எல்லாருமே ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி டைம்லாம் என்ன பண்ண முடியும், எல்லாமே தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. இந்த சைடு பார்த்தா அந்த பேஸ்மெண்ட்டில் ஒரு லேடி இருந்தாங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா முழிச்சுக்கிட்ட நேரம் அவங்க ஹஸ்பண்ட்ட பேசுகிறாங்க. இது மாதிரி அந்த வேலைக்கு வந்த அம்மா தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து என்னை ஒரு பாவம் பரிதாபமே பார்க்காம எத்தி விட்டுட்டாங்க. நான் நேராக வந்து கீழே விழுந்து எனக்கு தலையில் பயங்கரமாக அடிபட்டிருக்கு. போக போக எனக்கு கண்ணெல்லாம் சொருகுது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரிலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இதெல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் கேட்டுட்டு அவனும் பயங்கரமாக கோவப்படுறான். அவனை பார்க்கறது கொஞ்சம் கூட வந்து நார்மலாகவே தெரில, ஒரு மாதிரி அப்நார்மலாக தான் இருக்கான். அவன் பேசுகிறது வைக்கிறது எல்லாமே ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி தான் இருக்குது. ஒரு இதுலேயும் வந்து அவனை பார்க்குறதுக்கு தோணலை. கொஞ்சம் கூட விவரமே இல்லாத ஆள் மாதிரி, ஒரு சைக்கோ கில்லர் மாதிரி தான் அவன் ஆல்ரெடி அவன் ஃபேஸே இருக்குது ஆரம்பத்தில் இருந்து. அவன் பேச்சும் அப்படி தான் இருக்குது, அவன் மொழியும் அப்படி தான் இருக்குது. இங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம தண்ணிக்குள்ளே எல்லாம் மூழ்கிருச்சு. அந்த கல் ஒன்றை மட்டும் எடுத்துகிட்டு எல்லாம் போயிட்டு அந்த முகாம் மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, ஸோ இது மாதிரி மழை பெஞ்சவங்க பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே அந்த முகாமில் தான் இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்மளோட அந்த ரிச் லேடி இருக்காங்கல்ல, ஸோ அவங்க தான் கால் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி வந்துட்டு இன்றைக்கி வந்து என் பையனோட டார்ஜன் அந்த செகண்ட் பையன் இருக்கான்ல, அவனோட பர்த்டே பார்ட்டி இருக்குது, ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வந்துடுங்க அப்படிங்கல. நம்ம அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்து தயவு செஞ்சு என்னோடய இங்கிலீஷ் டீச்சரையும் கூப்பிடுங்க, அப்புறம் இப்போ அவர் இதுக்கு வரட்டும் அப்படிங்கல. சேம் ஓகே, எல்லாத்தையும் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி டிரைவர் எல்லாத்தையுமே கூப்பிட்றாங்க. ஸோ டோட்டல் ஃபேமிலியும் அந்த ஃபங்க்ஷனில் இருக்காங்க. ஸோ எப்படிலாம் இந்த கிரவுண்டில் வந்து பிளான் பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா அந்த ரிச் லேடி இருக்காங்கல்ல, அவங்க காரில் வராங்க. வரையில் ஏதோ ஒரு ஸ்மெல் வருது, பேட் ஸ்மெல் வருது. அது வேறு யார் மேலே இல்லை, நேற்று மழை பெஞ்சதுனால பழைய ட்ரெஸ் தானே கொடுத்துருப்பாங்க, ஸோ இதை போட்டிருக்க நம்ம டிரைவர் மேலே இருந்து தான் வருதுன்னு சொல்லிட்டு, ஸோ நேற்று பெஞ்ச மழையில் பார்த்தீங்கன்னா நல்லதாக நடந்துச்சு, நல்ல மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கல. இவங்க குடும்பமே கிட்டத்தட்ட மூழ்கி போச்சு, வீடே மூழ்கி போச்சு. ஸோ அதெல்லாம் கேட்டுகிட்டே நம்மளோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயங்கரமாக கோவம் வருது. இந்த சைடு பர்த்டே பார்ட்டிலாம் ஒரு சைடு அரேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கூட கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். கிஸ் பண்ணிகிட்டே வெளியே வந்து பார்த்துட்டு சொல்கிறான், இவங்க கூட எல்லாம் என்னால் எப்படி அட்டாச் ஆக முடியும், நானே ஒரு ஏழை, என்ன எப்படி இவங்க ஏற்றுக்குவாங்க அப்படிங்கல. அதெல்லாம் ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சொல்லுது. சரி, நம்ம ஹீரோ எல்லாம் பார்த்துட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் சரி நான் கிளம்புறேன்னு சொல்லலை, அந்த பொண்ணு ஹீரோவை விடவே மாட்டேங்குது. அந்த கல்லை ஹீரோ கையில் எடுத்துக்கிறான். ஸோ அதை எதுக்கு இங்கே கொண்டு வந்தான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த கல்லை கையில் எடுத்துக்கிட்டு நேராக போயிட்டு அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போகிறான். பேஸ்மெண்ட்டுக்கு போய் கதவை திறந்துட்டு அந்த கல்லை கையில் வச்சுக்கிட்டே உள்ளே போய் பார்க்குறான். யாராவது இருக்கீங்களா அப்படிங்கிற
டக்குன்னு அவன் அந்த கல்லை கீழே போடுவான் பாருங்கள். உடனே அந்த அவன் சொன்ன மாதிரியே ஒரு சைக்கோ தான் போல, அந்த கல்லை எடுத்துகிட்டு நேராக நம்ம ஹீரோ தலையில் போட்டு கொல்லலான்னு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே ஹீரோட கழுத்துலேயும் ஒரு கயிறு மாதிரி ஒன்று போட்டுட்டான், தூக்கு மாதிரி போட்டு ஹீரோவை கொண்டுறானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் திருன்னு ஓட அந்த கழுத்தில் இருக்கிறத கலட்டி விடாமல் ஓடிடுவான். அதை டக்குன்னு அந்த சைக்கோ வந்து பிடிச்சி இழுத்துருவான். நம்ம ஹீரோவும் மல்லாக்க விழுந்துருவான். கொஞ்சம் கூட பாவ பரிதாபமே பார்க்காம அப்படியே ஓடி வந்து நம்ம ஹீரோ மேலே அவன் கையில் வச்சுருந்த கல்லை தூக்கி மண்டையில் போட்டுருவான். போட்டது மட்டும் இல்லாமல் அந்த சைக்கோ லுக்கு வேறு ஒன்று கொடுப்பான் பாருங்கள். அந்த இதில் மியூசிக் செம்மையாக ரைஸ் ஆகும். இந்த சைடு நம்ம ஹீரோவுக்கு வந்து தலையெல்லாம் ரத்தம், அந்த இடமே ரத்தமாகிட்டு இருக்கும். அங்கே இருக்க ஜாலியாக ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுத்துட்டு திருப்பி அந்த கல்லை எடுக்கிறான். திருப்பியும் நம்ம ஹீரோ தலை மேலே போட்டு அவன் பாட்டுக்கு வந்துட்டு போக ஆரம்பிக்கிறான். அப்போ தான் தெரியுது இவன் ஒரு சைக்கோ. ஸோ ஏற்கனவே பண்ண கொலைகளுக்காக அவன் வந்து மாட்டிக்க கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் அந்த பேஸ்மெண்ட்டில் வந்து அவன் பொண்டாட்டியை ஒழிச்சு வச்சுருப்பான்றது தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த கத்தி எடுக்கிறான். இத்தனை நாள் இவன் யாரையும் கொல்லாமல் இருந்தது பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அந்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட இவனே கொண்டிருக்கலாம். ஸோ இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கெலாம் காமிக்கல. இந்த இடத்துல கத்தி எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடி போய் நம்ம ஹீரோயின் கேக் எடுத்துகிட்டு போவாங்க. ஹீரோயின் நெஞ்சிலே சொருகிடுவான், கரெக்டாக ஹார்ட் கிட்டே சொருகிடுவான். இந்த சைடு நம்ம ஹீரோயினால் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. அப்படியே சொருகணுன்னே தலை சுற்றி கீழே விழுந்துருவாங்க. பிளட்டு பயங்கரமாக பிளட்டு போயிட்டுருக்கும். அப்படியே வந்துட்டு அந்த ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு உன்னை இன்னும் கொல்லாமல் இருக்கணும்னா உங்கள் அம்மா எங்கே கூட்டு அப்படின்னு சொல்கிறான். ஸோ வேகமாக நம்ம இவர் வந்து பார்க்குறாரு, நம்ம ஹீரோட அப்பாவை வந்து பார்க்குறாரு. ஹீரோயினோட அம்மா வந்துடுறாங்க. இங்கே இருக்கண்டாண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. வேகமாக வந்து நம்ம ஹீரோயினோட அம்மா தானே வந்து எத்தி விட்டுருப்பாங்க. ஸோ அவங்களும் வேகமாக வந்துட்டு அவங்கள கொல்றதுக்காக ஓடுறான். அப்போ தான் வந்துட்டு பார்க்குறாங்க நம்ம ஹீரோவையும் வந்து அடித்து போட்டிருக்கிறத நம்ம ஹீரோட அப்பா பார்க்குறாரு. வேகமாக வந்துட்டு அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு தான் ஹீரோவை தூக்கிட்டே வருவாங்க. ஹெல்ப் பண்ணுங்க, யாராவது ஹாஸ்பிட்டல் போகணும், ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தூக்கிட்டே சுற்றும். இதை நம்ம ஹீரோட அப்பா பார்த்துட்ருக்காரு. ஒரு சைடு இந்த பொண்ணு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்ட்டு, இந்த சைடு கரெக்டாக நம்ம ஹீரோவோட அம்மாவை குத்துறான்னு பார்க்கல கையில் இன்னொரு கத்தி கிடச்சிரும். அந்த சிக்கனில் வேக வச்சுருப்பாங்கள்ல, அந்த கத்தி எடுத்து ஒரே சொருகு செத்து போடா நாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே சொருகி விட்டுறாங்க. அவன் நேரம் அந்த சைக்கோ அப்படியே வந்துட்டு இதுவாகிடுறான். ஸோ ஏன்னா டோட்டல் குடும்பமே எல்லாம் காலியாகிடுறாங்க. அவருக்கு பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு கனவு மாதிரி இருக்குது ஹீரோட அப்பாவுக்கு. என்ன செய்கிறதுனே தெரில. மய ஒரு சைடு அடிப்பட்டு கிடக்கான், மக ஒரு சைடு அடிப்பட்டு கிடக்கான், பொண்டாட்டியும் குத்த போகிறான். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு சைடு லாக் ஆகிட்டாரு, ஸ்டன் ஆகிட்டாரு. இந்த சைடு வந்து அந்த சைக்கோ சொல்கிறான், நேராக வந்து அந்த ரிச் மேனை பார்த்துட்டு உங்களை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. என்ன உனக்கு தெரியுமா அப்படின்னு பக்கத்தில் போகையில் அவன் மேலே செம்ம பேட் ஸ்மெல் அடிக்கும். உடனே நான் வந்துட்டு அந்த ரிச்மேன் என்ன பண்ணுவோம், ஐயோ இவன் மேல் செமையாக நாறுது அப்படிங்கிற இந்த சைடு நம்ம ஹீரோட அப்பாவுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே இன்சல்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவர் மேலே ஸ்மெல் வருதுன்ட்டு. இந்த சைடு அவர் மனசுக்குள்ளே போகிறதெல்லாம் ஏழைகள்னால் உங்களுக்கு அவ்வளோ வந்து கேவலமாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தி எடுத்துகிட்டு வேகமாக போய் அவர் ஹெல்ப் பண்ண அவரை போயிட்டு வந்து நம்ம ஹீரோட அப்பா வந்து குத்திடுவார் கத்தி வச்சு நெஞ்சிலேயே. ஸோ அவர் அந்த இடத்துல ஸ்பாட்லேயே இறந்து போயிடுவார். இந்த இதில் எனக்கு புரியாது என்னென்னா, இந்த வடக்கன்ஸ் மாதிரி தான் திடீர்னு ஷாக்கிங் கிளைமேக்ஸ் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு படம். திடீர்னு பார்த்தா வந்து இவன் அவனை குத்துனா, அவன் அவனை குத்துனா, கடைசியில் இவர் எதுக்கு போயிட்டு அவங்கள குத்துனாருன்றது வந்து சின்ன ரீசன் தான். இன்சல்ட் பண்ணுறாங்க, அவங்க பணக்காரங்கன்றதை காட்டிக்கிறாங்க. ஸோ ஏழைகள்னால் அவங்களுக்கு கேவலமாக போச்சா அப்படின்ற ஒரு 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 மன நினைப்பிலே போய் அவர் குத்திடுவார். இந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து கிட்டத்தட்ட இறக்குற ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா வந்து குத்திட்டு அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறார். அந்த ஸ்டெப்ஸ்லேயே வந்து நடந்து போயிடுவார். அந்த சம்பவம் நடந்து 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஸோ நம்ம ஹீரோ வந்து ஒரு வழியாக பொழைச்சிட்டான், ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அவனுக்கு வந்து தலையில் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவனுக்கு ஒரு டிசீஸ் வந்துடும். என்னென்னா சோகம் வந்து அவன் சிரிப்பான். ஸோ சரி போலீஸ்லாம் கொஸ்டின் கேட்க அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படியே வந்துட்டு ஜட்ஜிட்ட வந்து போகிறாங்க, நேராக கோர்ட்டில் வச்சுட்டு. ஸோ இவங்க வேலைக்காக தான் பண்ணியிருக்காங்க, இதில் எதுவுமே வந்து இன்சிடென்ட் தான். ஸோ வந்துட்டு அவங்க அப்பா மேலே தான் குற்றம் இருக்குது, இவங்களை ரிலீஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நேராக வந்து நம்ம ஹீரோயினை பார்க்க தான் வந்து 2 பேருமே போகிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினும் கிட்டத்தட்ட இறந்துட்டாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு எப்படி அடக்கம் பண்ணுவாங்களோ அந்த இடத்துல அடக்கம் பண்ணிவிட்டு நம்ம ஃபோட்டோவை பார்க்குறாரு நம்ம ஹீரோ. அதை பார்த்து அவர் பயங்கரமாக ஃபீல் பண்ணணும். பட் ஆனால் வந்துட்டு அவருக்கு வந்து இப்போ ஒரு நோய் இருக்குது இல்லையா. ஸோ அந்த ஃபோட்டோவை பார்த்து சிரிக்கிறாரு. பின்னாடி இருக்க அவங்க அம்மா பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து ஃப்ராக்ஷன் செகண்ட்ஸில் என்ன நடந்ததுன்னே தெரியல, திடீர்னு நம்ம ஹீரோயின் இறந்துட்டாங்களா. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு நியூஸ்லாம் பார்த்துட்ருக்கான் நம்ம ஹீரோ. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த இடத்தெல்லாம் வந்து அவர் கொன்னுட்டு நடந்து வந்திருக்காரு. நடந்ததுக்கப்புறம் மாயமாக மறைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் எங்கே போனாருன்னே தெரியல. யாருமே வந்து எந்த மக்களுமே அந்த இடத்துல அவர் நடந்து போன மாதிரி பார்க்கல. ஸோ வெளியே தான் வந்திருக்காரு. வெளியே வந்ததுக்கப்புறம் எங்கே மறைஞ்சாருன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்ச நாள் ஏதோ கிடைக்கிற வேலையெல்லாம் செய்கிறான். ஸோ அவனுக்கே வந்து ஒரு மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா திடீர்னு வந்து அவன் குடும்பமே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த ஒரு குடும்பமே வந்து கிட்டத்தட்ட வந்து இல்லாமல் போயிடுச்சுல. ஸோ அப்படியே வந்து கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கல. பின்னாடியே போலீஸ்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கங்கே பார்த்துட்டு தான் இருக்கான். ஏன்னா அவங்க அப்பாவை பார்க்க போவான், அவங்க அப்பாவை பிடிச்சிடலான்னு. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதே நிறுத்துறாங்க. அவனும் பார்த்தீங்கன்னா இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புகிறான். சரின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறான், அந்த மலை ஏறுறான். அந்த பனிக்காலம் இருக்கும்ல. ஸோ பனிக்காலத்தில்
மலை ஏறுறான். மலை ஏறையில வந்துட்டு அந்த வீட்ட வந்து அந்த பைனாக்குலர் வச்சு பார்க்குறான். பார்க்கையில இந்த லைட்டு வந்து ஆஃப் ஆயி எரியுது. என்னடா இது அப்புட்ன்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த கோடிங் லாங்குவேஜ் இவனுக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணுறான், அந்த ஃபுல் ஸ்டாப்லாம் வச்சு எழுதிக்கிறான். அங்கனே நோட் பண்ணிக்கிறான். ஒருவேளை நம்ம அப்பாவா இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அத நோட் பண்ணிட்டு அத வந்து அந்த வேர்ட்ஸ் வச்சு படிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப தான் வந்து அந்த அவங்க அப்பா பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ இது மாரி வந்து எனக்கு அந்த நடந்த விஷயங்கள் எல்லாமே கனவு மாரியே இருந்தது. திடீர்னு வந்து எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த கொலை பண்ணதுக்கப்புறம் நான் வெளிய போலான்னு வெளிய போனேன். ஆனா எங்க போறதுன்னே எனக்கு தெரியல. ஸோ திடீர்னு பார்த்தா காரோட பேஸ்மெண்ட் அந்த காரோட இது வந்து தொறந்திருந்தது. ஸோ அந்த கேட் வழியா உள்ள போயி எங்க போறதுன்னே எனக்கு தெரியல. அதனால திருப்பி அந்த வீட்டுக்குள்ளேயே போயி அந்த பேஸ்மெண்ட்லயே நான் வாழ ஆரம்பிச்சுட்டேன். ஸோ ரொம்ப நாளா வந்து இங்க தான் இருக்கேன். டெய்லி நைட் நான் வந்து அந்த கோடிங் லாங்குவேஜ் மூலம் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் நீ பார்ப்ப, அத வந்துட்டு புரிஞ்சுப்ப. அதுக்கப்புறம் என்ன நீ காப்பாத்துவன்னு நெனச்சு நான் உள்ளயே வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த வீட்ல இருக்கவங்க இப்ப காலி பண்ணி போயிட்டாங்க. புதுசா ஒருத்தர் குடி வந்திருக்கிறாரு. அவர் வந்து ஃப்ரெஞ்ச் ஆளு. ஸோ பீரும், சிக்கனும் தான் அவங்க அதிகமா சாப்பிடுறாங்க. அதையும் தான் நானும் சாப்பிட்டு கீழயே வாழ்ந்துட்டு இருக்கேன். கீழ எனக்கு வாழ தகுதியான எல்லாமே இருக்குது. ஆனா இருந்தாலும் என் குடும்பத்த நான் ரொம்பவும் மிஸ் பண்றேன். நான் செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா உணர்ந்து, அந்த ஒரு பாவத்துக்கான ஒரு இத தேடிக்கிட்டு தான் இருக்கேன். நீ என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அத புரிஞ்சுக்குவ, என்ன வந்து பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிட்டு இங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. இந்த சைடு நம்ம ஹீரோ எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு அவங்க அம்மாட்ட ஓடி போய் சொல்றாரு, நம்ம அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்காரு, கீழ தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு ரிப்ளை லெட்டர் ஒண்ணு எழுதுறாரு. ஸோ அத நம்ம ஹீரோ வந்து எழுதி வச்சுட்டு நைட் தூங்குறாரு. ஸோ இது மாரி வந்துட்டு நான் ஒரு நாள் பெரிய பணக்காரன் ஆவேன். பணக்காரனாகி அந்த வீட்டையே நான் வாங்குவேன். அந்த வீட்ட வாங்கி உங்க கூட வந்துட்டு ஒரு வழியா சேர்ந்து நம்ம ஃபேமிலியா எல்லாரும் ஒண்ணா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல வந்துட்டு அந்த விஷுவலாவே காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பணக்காரனா இருக்கான். போயிட்டு வந்து அந்த ஒரு வீட்ட வந்துட்டு விக்கிற புரோக்கர் வந்து சொல்றாங்க, நல்ல வீடுங்க அப்படின்ட்டு. ஸோ உள்ள இருந்து நம்ம ஹீரோவோட அப்பாவும் வராரு. அதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பா எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஹக் பண்ணி அப்படியே வந்து ஒண்ணு சேர்ற மாரி வந்து காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா நேரா நம்ம ஹீரோ வந்து கனவு கண்டுட்டு இருக்கான். இதெல்லாம் நடக்கும் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே ஒரு அந்த ஸ்லோவான ஒரு மியூசிக் போட்டே வந்து அந்த படத்த முடிக்கிறாங்க. சூப்பரா இன்ட்ரஸ்டிங்கா போன ஸ்டோரியில திடீர்னு வந்துட்டு ஒரு ஷாக்கிங் கிளைமேக்ஸ் குடுத்த மாரி இருந்தது. ஸோ அந்த கிளைமேக்ஸை யாருமே ஏத்துக்க முடியாது. பட் ஆனாலும் ஒரு நல்ல மூவி. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ கண்ட்ரில வந்து ரீமேக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஷாக்கிங் கிளைமேக்ஸ் மூவிலாம் நிறைய வந்திருக்கு. பட் இருந்தாலும் இந்த மூவி கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருந்தது. ஸோ இந்த மூவி பிடிச்சிருந்தா மறக்காம வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.